ஏன் திமுக பாய் எப்படி ஆட்சியை பிடிச்சிட்டுமா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, எங்க கட்சியில வந்து சேர்ந்துடுறியா? திமுக பாய் எப்படி ஆடி காட்டிட்டுமா? இது ஆட்டம் இல்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு எங்க ஆட்டம் தான் வெறித்தனமா இருக்கும். எங்களை பார்த்தா தற்குறின்ன ஆச்சரியக்குறி, ஆச்சரியப்படுத்தணுமா? ஆமாண்டா, நிஜமாவே நீங்க ஆச்சரியக்குறிதான். பொருளாதார ரீதியா தமிழ்நாட்டை இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா உயர்த்தி காட்டி கல்வி, மருத்துவம் எல்லா வகையிலுமே தமிழ்நாட்டை நம்பர் 1 இடத்தை கொண்டு வந்தாங்க திமுக. இதை யோசிக்க மாட்டீங்க. பாஜக டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்புன்னு சொல்லி இந்த மாநிலத்தை அபகரிக்க வரும்போதெல்லாம் அதை தடுத்து காட்டினாங்க. திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாத்திருவோம் அப்படின்னு நீங்க கலவரம் பண்ண வரும்போது அந்த கலவரத்தை அடிச்சு ஒடிச்சு காட்டினாங்க. இந்த கொள்கை உறுதியை பத்தி யோசிக்க மாட்டீங்க. இப்படி மாநில வளர்ச்சியை பார்க்க மாட்டீங்க. கொள்கை உறுதியோட யார் நிக்கிறான்னு சொல்லி யோசிக்க மாட்டீங்க. வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களெல்லாம் பார்த்தா நிஜமா ஆச்சரியக்குரியதாண்டா இருக்குது. யோ தோத்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரியே பாத்துறீங்க பாத்தீங்களா? ஆனா இதோட ஆள் அட்ரஸ் எல்லாம் போடுவீங்களா? டேய், இப்போ கூட நாங்க பெருமை தானே படுறோம். தேர்தல் நேரத்துல எனக்கு பதவி முக்கியம் இல்ல, இந்த மாநில சுயாட்சி தான் முக்கியம் அப்படின்னு மோடிக்கு சவால் விட்டு பேசினார் பாரு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் கூட உறுதுணையா நின்னதுக்கு இப்போ கூட நாங்க பெருமைப்படுறோம்டா. அப்புறம் என்ன சொன்ன, அட்ரஸ் இல்லாம போயிருவாங்களா? டேய், திமுகவுடைய முழு பலமே எதிர்கட்சியா நிக்கும் போதுதான்டா. இப்ப நாளைக்கே ஒன்றிய பாஜக இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏதாவது அராஜக சட்டம் கொண்டு வருவாங்க. அப்பவும் இதே ஸ்டாலின் தான் முதல் ஆளா வந்து போராடிட்டு இருப்பாரு. அவரு கூட முதல் வரிசையில களத்துல நாங்க நிப்போம். இது எதுவுமே தெரியாம சினிமா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டீங்க பாரு, உங்களுக்கு சேர்த்தா நாங்க அங்க போராடிட்டு இருப்போம். ஆனா ஒண்ணுடா, கொளத்தூர் மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடு மக்களுமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற நாள் வெகு தொலைவில் இல்ல. அப்படி நீங்க யோசிச்சு வேதனைப்படும் போது உங்க நினைவுல ஒரு முகம் வந்து நிக்கும். அந்த முகம்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கலங்காதே ராசா, காலம் வரட்டும், திருந்தாம போச்சே ஒரு சனந்தான், தத்தளிச்சு வாடுதையா ஏழையினந்தான்.